மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக விடுதியில் அடிப்படை வசதி இல்லாததால் மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இங்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் எந்தெந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் தவிக்கிறார்கள்? எத்தனை நாட்களாக இந்த நிலை நீடிக்கிறது? பல்கலைக்கழகத்தில் உரிய நபர்களிடம் இந்த தகவல் போய் சென்று சேர்ந்ததா? அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? கண்டிப்பாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா போதிய அடிப்படை வசதி இல்லாத மாணவிகள் அவதி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா நியூஸ் பிரத்யேக வீடியோ ஒன்று வெளியிட்டு மாணவிகளுக்கு வேதனை தெரிவித்திருக்காங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கல்லூரி செயல்பட்டு இருக்கு. இந்த பல்கலைக்கழகத்துல ஒரு காலத்துல உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் படிப்பிட்டு இருக்காங்க. அது போல பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏழை எளிய மாணவிகள் இந்த பல்கலைக்கழகத்தை விடுதியில தங்கிட்டு இருக்காங்க. இந்த பாத்தீங்கன்னா இந்த வெளியிலிருந்து வர மாணவ மாணவிகள் தங்கி படிக்க வசதியாக பாத்தீங்கன்னா இங்க 3 ஹாஸ்டல் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ரோஸ், தாமரை, முல்லை என 3 விடுதிகள் இங்க இருக்கு. இந்த நிலையில மாணவிகள் தங்கி படித்து வரும் விடுதிகள் பாத்தீங்கன்னா குளிக்கவோ தண்ணீர் வரவதில்லை என்றும், அப்படியே வந்தாலும் கூட குடிநீரில் தூ இருப்பதாகவும், கழிவறை அடிப்படை வசதிகள் இல்லாத சூழ்நிலை இருக்கு. அதுபோல கட்டிடங்கள் பாத்தீங்கன்னா பேருந்து இரவுல தூங்கும் போது அவங்க தலையில விழுந்து காயமும் அடைஞ்சிட்டு இருக்குன்னு வேதனை தெரிவிக்கிறாங்க. அதுபோல் தாமரை விடுதலும் பாத்தீங்கன்னா குளிக்க தண்ணீர் வசதி இல்ல, அறை கூட சரியா இருக்கிறதுல, சுத்தமற்ற கழிவறை மற்றும் சுகாதாரமற்ற கட்டிடங்கள்னு இந்த மாணவ மாணவிகள் வாழ்ந்து இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோல் சில மாணவிகள் தெரிவிக்கல பாத்தீங்கன்னா நாங்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்க வருடத்திற்கு 50,000 ரூபாய் கட்டி படித்து வருகிறோம். எங்கள் குடும்ப வறுமை காரணமாக இந்த விடுதிகளில் தங்கியிருக்கோம். ஆனா இந்த விடுதிகளில் அடிப்படை வசதி கூட இல்லை. அதுபோல் உணவில் சில நேரங்கள் பார்த்தா கோழி இறக்க, புழு, கரப்பான் பூச்சி கூட இருந்துள்ளது. வேகாத உணவுகளை சாப்பிட்டு கூட இந்த மாணவிகள் சாப்பிட்டதாக கூறிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டு பல பேருக்கு வயிற்று வலி பிரச்சனை கூட ஏற்பட்டு இருக்கிறது என தெரிவிக்கிறாங்க. மேலும் அதனை சலித்துக் கொண்டுதான் இந்த விடுதலை நாங்க தங்கிட்டு இருக்கோம். மேலும் இரவு நேரத்தில் பாத்தீங்கன்னா கூட கட்டிடங்கள் பேருந்து விழுந்து இதனால் சில மாணவிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறாங்க. அதுபோல் எங்களுக்கு போதிய அடிப்படை வசதி செய்து பல முறை நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களை மதிக்க கூட மாட்டேங்கிறார்கள். அதுபோல் புகார்களை கொடுப்பவர்களை கொச்சையான வார்த்தைகளால் திட்டி அனுப்பிவிடுவதாகவும் இந்த மாணவர்கள் வேதனை தெரிவித்திருக்காங்க. இதனால் பயத்தை கூட புகார் அளிக்க கூட யாரும் முன்வருவதில்லை என தெரிவிக்கிறாங்க. அதுபோல் உடனடியாக மாவட்ட நிர்வாகம், துறை சார்ந்த அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த விடுதலை ஆய்வு செய்ய வேண்டும் நமது நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக வீடியோ ஒன்றை வெளியிட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுபோல் இந்த பல்கலைக்கழகத்தில் பாத்தீங்கன்னா பணியாற்றும் பல்வேறு பணியாளர்கள் கூட சலுகைகள் வழங்கப்படாமல் உள்ளதால் அவர்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதுபோல் இந்த பல்கலைக்கழகத்தில் தனியார் வசதி இருந்த போது நல்ல நிலையில் இருந்ததாகவும் தற்போது அரசு கட்டுப்பாட்டில் இயங்கி வருவதால் இங்க ஒரு போதிய மருத்துவமனை அடிப்படை வசதிகள் கூட இல்லை எனவும் பல்வேறு தரப்பில் குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆகவே உடனடியாக இந்த கோரிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.